ஓம் நம சிவாய. வாழ்க்கையில் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடன் சுமை குறையவில்லையா? தீராத கஷ்டங்கள் துரத்துகிறதா? கவலை வேண்டாம். சிவபெருமானின் அருளைப் பெற உகந்த நேரமான பிரதோஷ கால வழிபாடு எப்பேற்பட்ட கடனையும் தீர்க்கும் வல்லமை கொண்டது. குறிப்பாக சித்தர்கள் அருளிய இரகசிய முறைப்படி வழிபடும் போது அதன் பலன் பன்மடங்கு அதிகரிக்கிறது. பிரதோஷத்தின் மகிமை. பிரதோஷம் என்பது சிவபெருமானும் பார்வதி தேவியும் ரிஷப வாகனத்தில் அமர்ந்து உலக உயிர்களுக்கு அருள் பாலிக்கும் உன்னத நேரம். காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இந்த நேரத்தில் ஈசனை வழிபட்டால் அவர் நமது கர்ம வினைகளை நீக்கி தோஷங்களை போக்குவார் என்பது ஐதீகம். குறிப்பாக சனி பிரதோஷம், மகா பிரதோஷம் மிகவும் சக்தி வாய்ந்தது. சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தில் வழிபட்டால் 120 வருடம் பிரதோஷ வழிபாடு செய்த பலன் ஒரே நாளில் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இதுவே கடன் தீர்க்கும் பிரதோஷம் என்றும் அழைக்கப்படுகிறது. கடன் தீர சித்தர்களின் இரகசிய வழிபாட்டு முறைகள். கடன் என்பது வெறும் பண பிரச்சனை மட்டுமல்ல, அது நமது பூர்வ ஜென்ம வினையின் அடையாளம். இதை தீர்க்க சித்தர்கள் சில எளிய ஆனால் சக்தி வாய்ந்த பரிகாரங்களை சொல்லியிருக்கிறார்கள். ரகசியம் 1. அபிஷேக பொருட்களின் சூட்சுமம். பிரதோஷ வேளையில் சிவலிங்கத்திற்கு செய்யப்படும் அபிஷேகத்தில் நாம் வாங்கி தரும் பொருட்களுக்கு ஒவ்வொரு பலன் உண்டு. கடன் தீர கீழ்கண்டவற்றை வழங்குவது சிறப்பு. கரும்புச்சாறு. இது வறுமையை விரட்டி செல்வத்தை ஈர்க்கும் ஆற்றல் கொண்டது. தூய தேன். இனிமையான வாழ்வு அமையவும் கடன் தொல்லை நீங்கவும் உதவும். வில்வ இலை. சிவனுக்கு மிகவும் பிடித்தமானது. மும்மலம் அறுக்கும் வில்வம் என்பார்கள். நமது பாவ வினைகளை எரித்து சாம்பலாக்க வில்வ அர்ச்சனை அவசியம். ரகசியம் 2. நந்தியம் பெருமான் வழிபாடு. சிவனை நெருங்கும் முன் நந்தியை வணங்குவது மரபு. ஆனால் சித்தர்கள் கூறும் முறை சற்று வித்தியாசமானது. எடும் பிரதோஷ வேளையில் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே சிவபெருமானை தரிசிக்க வேண்டும். இது சிவலய தரிசனம் பிரார்த்தனை முறை. ஆனால் நந்தியின் வலது காதில் உங்கள் பிரார்த்தனையை கடன் தீர வேண்டுமென்று மனதாரச் சொல்ல வேண்டும். நந்தி தேவர் அதை நேரடியாக சிவபெருமானிடம் கொண்டு சேர்ப்பார் என்பது சித்தர்களின் வாக்கு. அருகம்புல் மாலை. ஆனால் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி பச்சரிசி வெல்லம் கலந்த நைவேத்தியம் படைப்பது கடன் நிவர்த்திக்கு உகந்தது. ரகசியம் 3. ருண விமோசன லிங்கேஸ்வரர் வழிபாடு. ருணம் என்றால் கடன், விமோசனம் என்றால் விடுதலை. பிரதோஷ காலத்தில் ஆலயத்தில் உள்ள தூணிலோ அல்லது தனியாகவோ இருக்கும் சரபேஸ்வரர் அல்லது ருண விமோசன லிங்கேஸ்வரரை தேடிச் சென்று வழிபட வேண்டும். அங்கு 11 தீபங்கள் ஏற்றி ஓம் ருண விமோசன லிங்கேஸ்வராய் நமஹா என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிப்பது உடனடி பலன் தரும். சித்தர்கள் ஜோதிடத்தில் மைத்ர முகூர்த்தம் என்ற நேரத்தை குறிப்பிட்டுள்ளனர். செவ்வாய்க்கிழமைகளில் வரும் பிரதோஷமும் ருண விமோசன பிரதோஷம், சனிக்கிழமை பிரதோஷமும் இணைந்த வழிபாடுகள் ஜாதகத்தில் உள்ள கடன் தோஷத்தை அடியோடு மாற்றும் வல்லமை கொண்டவை. வீட்டில் வழிபடும் முறை. கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் பிரதோஷ வேளையில் வீட்டில் செய்ய வேண்டியது 5 முகவிளக்கு ஏற்றி வையுங்கள். சிவபுராணம் அல்லது ருணஹர் கணேச ஸ்தோத்திரம் படியுங்கள். வெற்றிலை, பாக்கு, பழம் வைத்து மனமுருகி வேண்டுங்கள். கடன் இல்லாத பெருவாழ்வே இன்பம். நம்பிக்கையோடு வரும் பிரதோஷத்தில் இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள். சிவபெருமானின் அருளால் உங்கள் கடன் சுமைகள் கரைந்து செல்வம் செழிக்கும்.